நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போறேன். அந்த கதைய கேட்டு நீங்க நல்லா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். அமெரிக்கால ஒரு பிச்சைக்காரர் ஒரு வயதானவர்த்த முதியோர்களிடம் திருப்பி கொடுத்ததுல உலகம் ஃபுல்லா இருந்து பாராட்டுக்குங்க. அந்த கதைய தான் இப்ப பார்க்க போறோம். அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோ நகரத்துல மரியா 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 சாரா வில்சன்றவங்க ஒரு தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துட்டு இருந்தாராம். அவருக்கு அவங்க கைப்பையிலேருந்து காசு போடும்போது அவங்க மோதிரமாக அதில் தவறி விழுந்துருச்சு. ஆனால் அவங்க வீட்டுக்கு பார்த்தா அவங்க கல்யாண மோதிரத்தை காணும்ன உடனே அவங்களுக்கு உடனே ஒரு யோசனை செஞ்சு, நம்ம ஒரு பிச்சைக்காரருக்கு பிச்சை போட்டோமே அவர்கிட்ட தான் விழுந்துருக்குன்ட்டு அவங்க அவர்கிட்ட கேட்கும்போது அவரை பணிவா, ஆமாம்மா நீங்கள் போடும்போது தான் இந்த மோதிரம் விழுந்துருச்சு, நான் நீங்கள் திரும்பி வருவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துறேன்னு கையில் வச்சுருந்தேன்னா அவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கணும். உடனே அவங்களுக்கு சந்தோஷமாக போச்சு. உடனே அவங்க போயிட்டு இணையதளத்தில் மக்களுக்கு வேண்டுகோள் கொடுத்தாங்க. இந்த மாதிரி என் வைர மோதிரத்தை ஒருத்தர் திருப்பி கொடுத்துட்டாரு, அந்த பிச்சைக்காரருக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்றது. உதவி செய்யணுன்னா உலகத்தில் இருந்து எல்லாரும் பாராட்டு அவருக்கு நிறையா பண உதவி செய்தாங்க. ஆனால் அந்த பிச்சைக்காரர், இல்லைம்மா இது ஒன்றும் பெரிய உதவி இல்லைம்மா, நீங்கள் தொலைச்சிக்கும் மோதிரத்தை அதை நான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன், அதனால் வேறு ஒன்றும் நான் அவ்வளோ ஒன்றும் பெரிய உதவி செய்யறது. இருந்தாலும் அந்த அம்மா இந்த மாதிரி இந்த காலத்தில் திருப்பி கொடுக்குறவங்களாம் பார்க்குறது அபூர்வம், அதனால் நீங்கள் கொஞ்சம் பாராட்டை ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இப்போ உள்ள உலகத்தில் நம்ம நேர்மையான மனிதர்களை பார்க்குறதே அபூர்வமாக இருக்குது. அதனால தான் நம்ம அவருக்கு பாராட்டினாங்க. இன்னொன்று மக்களுக்கு ஏன் ஆச்சரியமாகி போச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு நேர்மையானவங்க இந்த காலத்தில் எங்கேயுமே பார்க்க முடியல. அதனால் அந்த நேர்மையானவரை பார்த்த உடனே மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போன உடனே தான் அவருக்கு நிறையா பொருள் உதவி எல்லாம் பண்ணாங்க. மூணாவது என்னடான்னா, இந்த மூணாவது இன்னும் மக்கள் ஏழ்மை நிலையில் இன்னும் பிச்சை எடுக்கிற நிலையிலேயே இருக்காங்களேன்றது நினச்சி அதுவும் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. அதனால் என்றைக்குமே நேர்வழி போனால் வெற்றி நம்மளுக்கு கையில் இருக்குது. அதுதான் இந்த கதையோட. நன்றி, வணக்கம்.